நாம இந்தியா வந்ததை தெரியப்படுத்துறதுக்கு போட்டோ புடிச்சு எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம். செல்ஃபி ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. ஐபோன்லயும் ஊழல். ஒரு சரியான ப்ராடக்ட் ரெடி பண்ண முடியலன்னா எதுக்கு அன்னைக்கு எல்லாம் உயிரோட போட்டோ எடுத்தேன். போட்டோ கொடுக்க மாட்டேங்குது. எடுத்து போட்டோ விட மாட்டேங்குதா? வருங்க, இதுல போட்டோலாம் வருமே. சென்சார் எடுத்து போயிருக்கா? இங்க பாருங்க, அப்படிங்கிற போயிருது. எப்படி அமுக்குவீங்க? இப்படி அப்படி அமுக்கணும், அப்படிதான் போவோம். இது பவர் பட்டனுங்க. இந்த பக்கம் இருக்கு, இந்த பட்டன் அமுக்கணும். நீங்க பட்டனை மாத்தி அமைக்கிட்டு இதுல போடலையும் ஊழல் என்ன ஏன் தாத்தாடி பண்றீங்க? நானும் எடுக்க இருங்க. நீங்க வெளியே அனுப்பலன்னா அடுத்த நொடி நான் வெளியே போயிருப்பேன். ஏன்னா என்னுடைய நாடும் என்னுடைய வீடும் ஒண்ணுதான் எனக்கு. அதை எந்த கொம்பன் என்னையா சாருது. வணக்கம். வந்து விட்டார், வந்து விட்டார். இப்பொழுது கேட்போம் சார், நீங்க வந்து இப்ப வந்து நீங்க 2 பேரும் இணைவதாக சொல்லியிருந்தீங்க. அது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் என்று நீங்க நினைக்கிறீங்க சார்? அது இதுல சாத்தியம் இல்லாத சாத்திய கூறுகளை சாத்தியப்படுத்துதலே சாத்தியம் என்று இந்த காலத்தில் கூறுவார்கள். அதுபோல எதுவுமே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் என்று அந்த கேள்வி வேணாம். ஒன்னா இணைந்து பயணிக்கல, அந்த கருத்து எப்படி ஒன்னா வரும்? அந்த கேள்வி தான் அவர் கேட்கிறார். இந்த இடத்துல கருத்துக்களை முன்வைத்தால் கருத்தின் அடிப்படையில் நாம் யாரும் கருத்தியலாக செயல்படுவது இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் நான் இந்த இடத்துல வைக்க வேண்டியது. சரி, அதை விட்டுருங்க. நாங்கள் வேணாம் போதும். பார்த்தவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. அதை விட்டுருங்க. இப்போ அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் சந்தோஷம் சார். அந்த படத்தை நீங்க எப்படி சார் பண்ணீங்க? அந்த மாதிரி அந்த படம் என்பது அந்த படத்தில் நான் செய்ததற்கு காரணம் என்று கேட்டீர்கள் என்றால் அதுதான் அந்த திரைப்படம். அது எந்த படம்னு சொல்லவே இல்ல சார். அது என்ன படம் சொல்லலையே, சொல்லுங்க. எந்த படம்? நானும் எந்த படம் சொல்லலையே. ஆமா சார், அதுதான் நீங்க பேசுனீங்கன்னா நானும் பேசுவேன். என்னால பேச முடியும், உங்களுக்கு மேலையும் பேச முடியும். சரக்கு உள்ள இருக்கு. ஆமா, நீங்க ஆரம்பிங்க. அந்த வந்துடுறேன். வணக்கம். என்னதான் வருஷம் நமக்கு வயசு ஏறிட்டே போனாலும் தீபாவளி அன்னைக்கு எனக்கு வயசு 10 தான். இந்த தீபாவளின்னு நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? காலையில எண்ணெய் வச்சு குளிக்கணும், பல்லு விளக்கலைனாலும் இட்லி சாப்பிடணும், ட்ரெஸ் வாங்கணும், பக்கத்துல பொண்ணுகிட்ட நம்பர் வாங்கணும். இதெல்லாம் வாங்கணும்னா முதல்ல லோன் வாங்கணும், அட்லீஸ்ட் போனஸ் ஆவது வாங்கணும். இதெல்லாம் வாங்கி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வாங்குவோம்? வெடி கிடையாது, வெடியெல்லாம் கடைசி. ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெஸ் வாங்குவோம். இந்த துணிய ஒரு அபிமானமான கடையில தானே எடுப்போம். ஃபர்ஸ்ட் ட்ரெஸ், அதுக்கப்புறம் தான் வெடி. நம்ம அபிமானமான கடை எது? உங்கள் போ. நான் சொன்னேன்.